4-5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் பழக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக சிக்கலாக உருவெடுத்திருக்கு. இது வெறும் நம்ம கஞ்சா மட்டும் பேசுவோம், கஞ்சாவை தாண்டி நிறையா போதைப் பொருட்கள் பள்ளிகள் அருகில் விற்கப்படக்கூடிய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தனை சக மனிதனை வெட்டுறது பாவம்னா அதை வீடியோ எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய பாவம். அப்புறம் அதை சாதித்த மாதிரி தம்சம் காமிக்கிறது. நம்முடைய வைகோ அவர்கள் மற்றவங்க சொல்கிறத கூட திமுக கவர்மெண்ட்டு காதில் வாங்காமல் போகலாம். நம்முடைய வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டியில் சொன்னது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பஞ்சாபாக மாறாமல் இருக்க வேண்டும். இப்போ ஏற்கனவே இவனுங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து நிறையா பொம்பு வளர்த்துருக்கானுங்க, ரீல்ஸ் போட்டிருக்கானுங்க போது அப்போ காவல்துறை ரயில்வே போலீஸ் என்ன செஞ்சதுன்ற கேள்வி. இந்த சம்பவம் மட்டும் கிடையாது, ஒரு சில பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கடந்த காலங்களில் செய்திகள் வந்துருது. அதான் இப்போ அது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக அது மாறுது. எந்த கவர்மெண்ட்டுமே வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸை அதிகப்படுத்துறத விரும்பாது. அதோட அர்த்தம் என்னவாக இருக்கும்? அந்த அளவுக்கு உங்கள் ஊரில் கஞ்சா அடிச்சு சுற்றின்னு இருக்கானுங்களா, அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாக இருக்கா சமூகம். இப்போ தேனி போன்ற மாவட்டங்களில் அது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குன்றாங்க. மிகப்பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸ் வேறு ஏதோ பயிர்களை பயிரிடும் பொழுது பயிர்களுக்கு நடுப்புற இதை வைக்கிறோம். மாசுவர்கள் சொல்லும் பொழுது கூட நீங்கள் அது மாதிரி யாராச்சும் விற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ரகசியம் காக்கப்படும், நீங்கள் தாராளமாக வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுவே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி தானே, ஏன்னா அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற கேள்வி. பள்ளி மாணவர்கள்ட்ட இன்றைக்கி அதிகமாக போதைப் பொருட்கள் வந்து புழக்கமாகிட்டு இருக்கு. அதுதான் ஒரு படிக்கு மேலே வந்து மற்ற போதைப் பொருட்களுக்கு அதை அந்த அடிக்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அந்த பாயிண்ட்லேருந்து அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும்ல, அந்த சீரியஸ்னஸ் ஏன் இல்லை? 26 தேர்தல் அறிக்கையில் திமுக, அண்ணா திமுக, விஜய், சீமான் 4 பிளேயர்ஸ் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க உறுதிமொழிகளை கொடுக்கணும். சமூகம் கேட்கணும் அவங்களுக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு. சமீபத்தில் 2-3 நாட்களாகவே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தின விஷயம் இந்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடந்த அந்த வட மாநிலத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞருக்கு நடந்த இந்த சம்பவம். கடுமையான முறையில் கிட்டத்தட்ட 50 வெட்டுகள் விழுந்திருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியில் வருது. அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாமே 17 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அப்படின்ற செய்தி. இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான கேள்விகள் எல்லாம் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கடுமையான கண்டனங்களை அரசு நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து போதை பழக்க வழக்கங்களால தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் அரங்கேறுது, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சு அப்படின்ற விமர்சனம் எல்லாம். முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு போக்கு தான். ஆனால் இது வந்து இனவெறி தாக்குதல் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். போதை பழக்கத்துக்கு அடிமையான இளம் சிறார்கள் தான் சொல்லணும் அவங்கள. ஏன்னா 17 வயது 18 வயசு கிடையாது அவனுக்கு. இப்போ ஆகவே வந்து வயது வந்தவர்களுக்கான சட்டத்தின் கீழ் அவர்களை வந்து விசாரணை நடத்த முடியாது. அடல்ட்டாக அவனை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் போகும். அது வந்து ஏன்னா கொலை முயற்சி அது. ஆனால் அப்படி பண்ண முடியாது. இப்போ 3 ஆண்டுகள் கூர்நோக்கு இல்லத்தில் வச்சுட்டு தான் அனுப்ப முடியும், ஜுவனைலாக தான் வைக்க முடியும். பட் 2015 மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தின்படி பார்த்தால் குற்றத்தின் தன்மை கருதி 15 வயது அல்லது அதற்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள அடல்ட்டாகவும் ட்ரீட் பண்ணலான்னு ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் கிளாரிட்டி இல்லை. இப்போ பிஎன்எஸ்ன்றது மாத்திரம் நோ பிஎன்எஸ்க்கு முன்னாலேயே அதை தான் நான் சொல்கிறேன். 2015 மோடி கவர்மெண்ட் வந்தோன்னே செய்த முக்கியமான காரணங்களில் ஒன்று ஜஸ்டிஸ் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது இளம் சிறார்ன்ற வயது வந்து 18 இருக்குது, அதை 16 குறைக்கிறதுக்கு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த பொழுதே வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கொடுங்குற்றங்களின் அடிப்படையில் 16 வயதுக்கு மேற்பட்டவங்களை 16லேருந்து 18க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து குற்றத்தின் தன்மை அடிப்படையில் வந்து அவங்கள மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அவர்களை வந்து
அவங்கள 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக கருதி வயது வந்தவருக்கான சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தொடரலாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததாக எனக்கு நினைவு. அஃப்கோர்ஸ் இது சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷன். நீங்கள் யாராவது நல்ல வழக்கறிஞர் தான் இந்த கிளாரிட்டி கேட்கணும். ஏன்னா இப்போ 17 வயதில் இருக்கவங்கள 18 வயது பூர்த்தி அடையாமல் 17 வயது 364 இருக்கும், 64வது நாளில் அவன் கொலை பண்ணானா கூட அவனுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ ஆயுள் தண்டனை விதிக்க முடியாது. ஏன்னா அவனை வந்து நீங்கள் வந்து சிறுவரை தான் கன்சிடர் பண்ணணும். இதை பயன்படுத்திக்கிட்டு சில தவறான செய்கைகள் நடக்கின்றன. சில பேர் கூலிப்படையாமல் அவங்கள பயன்படுத்துகிறாங்கன்னா தகவல்கள் வருது உங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறவங்க அவன் 17 வயசுக்கும் 18 வயசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அப்போ இது இப்படியே அனுமதிச்சோன்னா சமூகம் எங்கே போய் நிற்குன்ற ஒரு கேள்வியும் எழுது. ஆகவே இவர்களை சிறார் சட்டத்தின் கீழ் தான் விசாரிக்கப் போகிறார்களா அல்லது அடல்ட் ஆக்டில் 18 வயதுக்கு மேற்பட்ட நார்மல் சட்டங்களின் கீழ் பிஎன்எஸ் கீழ் விசாரிக்க போகிறாங்களான்றதில் கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு தெரியல. நீங்கள் நல்ல வழக்கறிஞர் தான் அதை கேட்க வேண்டும். போதை ஒரு பெரிய பிரச்சனைங்க. கஞ்சா மட்டும் இல்லை, கஞ்சாவை தாண்டி பல பொருட்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெள்ளமாக ஓடுது. உங்களுக்கு வந்து நம்முடைய வைகோ அவர்கள் மற்றவங்க சொல்கிறத கூட திமுக கவர்மெண்ட்டு காதில் வாங்காமல் போகலாம். நம்முடைய வைகோ, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டியில் சொன்னது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பஞ்சாபாக மாறாமல் இருக்க வேண்டும்னு. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலே போதைப் பொருளில் நம்பர் 1 பாதிக்கப்பட்ட மாநிலம் பஞ்சாப். மிகப்பெரிய அளவில் பஞ்சாபில் போதைப் பொருள் பழக்கம் இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியில், ஏன் நடுத்தர வயதினர் மத்தியிலே வந்துடுச்சு. போதைப் பொருட்கள் வந்து வெள்ளமாக ஓடுது பஞ்சாபில். அரசாங்கம் தண்ணி குடிக்குது, தடுக்க முடியல. அது ஒரு காரணம். பஞ்சாப் வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. ஐஎஸ்ஐ வந்து பெரிய அளவில் போதைப் பொருட்களை பஞ்சாபில் புழக்கத்தில் விடுறான், அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டின வேறு காரணங்களும் இருக்குது. 3 கோடி மக்கள் தொகை கொண்ட பஞ்சாபில் இன்றைக்கி வந்து பஞ்சாப் சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது போதை தான். அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து அதை தான் நம்முடைய வைகோ அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டியில் தமிழ்நாடு ஒரு பஞ்சாபாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியுது, எல்லா சமுதாய இயக்கங்களுக்கும் தெரியுது. தனிப்பட்ட முறையில் போலீஸ் காவல்துறை அதிகாரிகளை கேட்டால் அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். கடந்த 4-5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் பழக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக சிக்கலாக உருவெடுத்திருக்கு. இது வெறும் நம்ம கஞ்சா மட்டும் பேசுவோம். கஞ்சாவை தாண்டி நிறைய போதைப் பொருட்கள் பள்ளிகள் அருகில் விற்கப்படக்கூடிய, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குட்டியான மாத்திரைலாம் சொல்கிறாங்க. ஒரு கடையை திறந்தால் அதில் வந்து சட்டம் சரியா இல்லை. ஃபுட்டு செல் ஆஃபீஸர்ஸ் போய் முதல் தடவை வார்னிங் கொடுக்குறாங்க, 2வது தடவை கடையை சீல் வச்சுட்டு போகிறாங்க, 3வது நாளே அவன் பக்கத்தில் இன்னொரு கடையை திறந்துக்கிறான். ஃபைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபான்றோம். ஆகவே வெறும் கஞ்சா மட்டும் இல்லை, கஞ்சாவை தாண்டின பல போதைப் பொருட்களும் இன்றைக்கி குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து மாணவர்களை குறிவைத்து சப்ளை செய்யப்படுகின்றன. மிக மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு முதல் பொறுப்பு, அரசுக்கும் காவல்துறைக்கும். 2வது சமூகத்துக்கான பொறுப்பு, சிவில் சமூகத்துக்கான பொறுப்பு. இது 2ஐயும் சேர்த்து தான் நம்ம இதில் பார்க்கணும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது இனவெறி தாக்குதல் கிடையாது. அதாவது வடநாட்டிலேருந்து வந்தான்ற அது மீதான தாக்குதல் இல்லை. அப்படி இருந்தால் அது ரொம்ப ஆபத்தானது. அது போதைப் பொருளை விட ஆபத்தானது. நல்ல வேளையாக அது இல்லை. அந்த பசங்களுடைய நடவடிக்கைகளை இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே வந்து போட்டிருக்கும் பொழுது இதே மாதிரி பல பேர்கிட்ட ரயிலில் வரும்பொழுதெல்லாம் வம்பிழுக்கிறதே வேலையாக தான் வச்சுருக்காங்க. அதை ரீல்ஸ் எடுக்கிறது, அதை தட்டி கேட்டிருக்காரு, கத்தி உள்ளவேன்னு சொன்னதுக்கு தான் இந்த நபரை தாக்கியிருக்கிறாங்க கொண்டு போய் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இது ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இதில் ரயில்வே போலீஸோட ரோலையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ரயில்வே போலீஸ் வந்து 2 இது இருக்குது. ரயில்வே போலீஸ்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது, கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ்ன்றது மாநில அரசு கீழே இருக்குது. ஸோ இது ரயிலில் நடக்கும்போது அது வந்து ஐ திங்க் ரயில்வே போலீஸ் கட்டுப்பாட்டில், மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ரயில்வே போலீஸ். இப்போ ஏற்கனவே இவனுங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து நிறையா வம்பு வளர்த்துருக்கானுங்க, ரீல்ஸ் போட்டிருக்கானுங்கன்னு போது அப்போ காவல்துறை ரயில்வே போலீஸ் என்ன செஞ்சதுன்ற கேள்வி வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அவங்க தான். பேசஞ்சர்ஸோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது அவங்க தான். சண்டை வலிக்கிறது, ரீல்ஸ் எடுத்து போடுறது, வெட்டுறதை எடுத்து ரீல்ஸ் போடுறதுனா அப்போ இதுக்கு முன்னாலே அவங்க செஞ்சுருக்காங்கன்னா ரயில்வே போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த சம்பவம் மட்டும் கிடையாது, ஒரு சில பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கடந்த காலங்களில் செய்திகள் வந்துருது. அதான் இப்போ அது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக அது மாறுது. ஆகவே அரசு, மத்திய மாநில அரசுகளோட கடமை தான் இது ஒரு பெரிய சிக்கல். போதை தமிழகத்தோட பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. 2026 யார் ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்க சந்திக்கக்கூடிய சவால்களில் தமிழகத்தை மெல்ல மெல்ல கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் ஒரு பெரிய சிக்கலாக, பெரிய சவாலாக ஆட்சியாளர்களுக்கு உருவெடுக்கப் போகிறது. இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது கஞ்சா 1, ஆப்ரேஷன் கஞ்சா 1, 2, 3 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. கண்ணு முன்னால் வெள்ளமாக ஓடுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய அமைச்சர் மாசு கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் பேசுகிறாரு. கஞ்சாவே இல்லை தமிழ்நாடு 0%. எப்படி 0% கல்டிவேஷன் சொல்கிறாரு, உற்பத்தி இல்லை. அதாவது அவருடைய பேச்சிலே ஒரு டிப்ளமேட்டிக்கை நம்ம கல்டிவேஷனுக்கும் ஏங்க நீங்கள் இதெல்லாம் மக்கள் எப்படிங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுலாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது. உடனே என்சிஆர்பி ரெக்கார்டு எடுத்து வந்துடும், குஜராத்தை பார், ஊபியை பார், மத்திய பிரதேசம், அதெல்லாம் நீ பேசாத. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பொட்டலங்கஞ்சா கூட இருக்கக்கூடாது இல்லையா?
கல்டிவேஷன் இல்லைன்றதே பல இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. வயல்வெளிகளுக்கு நடப்பு இது ஒரு சமூக பிரச்சனை, நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு அரசை மட்டும் காவல்துறையை மட்டுமே இல்லை நம்ம சார், குறை இப்போ இந்த சொல்லல. கல்டிவேஷன் இல்லைன்ற கிடையாது 0% சொல்கிறதுக்கு இடையில அரசு மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனையில் வந்து ஒரு கஞ்சா செடி இருந்ததாக செய்திகள்லாம் வருது. நீங்கள் அதை அவ்வளோ மொத்தமாக ஒழிக்க முடியாது கிலோ, அதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியும். இப்போ தேனி போன்ற மாவட்டங்களில் அது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குன்றாங்க. மிகப்பெரிய அளவில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸ் வேறு ஏதோ பயிர்களை பயிரிடும் பொழுது பயிர்களுக்கு நடுப்புற இதை வைக்கணும். அரசாங்கமும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் மனித வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா கஞ்சாவோட வரலாறுன்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து சில புத்தகங்கள், சில ஆய்வு கட்டுரைகளை படிக்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கி இந்தியா பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட கஞ்சா மிக அதிக புழக்கத்தில் இருக்க மாநிலங்கள் இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சு தான் பேசணும். நீங்கள் போனீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், காசி அங்கெல்லாம் போனீங்கன்னா சாதுக்கள் மத்தியில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாங்குன்றது எல்லாம் வந்து வெளிப்படையாகவே அவங்க அதை வந்து அது நார்மலைஸ் ஆகிடுச்சு. சாதுக்கள் வந்து அந்த புகைக்கிறதுன்ற ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி ஹிமாலயாஸில் வந்து அது ஒரு பெரிய அளவில் செடிகள் இருக்குது. உங்களுக்கு யாருமே கட்டுப்படுத்த. ஆந்திராவில் நான் சமீபத்தில் படித்த ஒரு புத்தகம் என்பது வந்து மதோக்குன்ற ஒரு ஆத்தர் ஒருத்தர் எழுதினது. அது ஆனந்தா அந்த புத்தகத்தோட பெயர். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கஞ்சா. மனித குலத்தின் வரலாறு என்பது கஞ்சாவின் வரலாறு தான். ஸோ இட்ஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம். இட்ஸ் எ சோஷியல் ப்ராப்ளம். இது சமூக பிரச்சனை. ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு முதலமைச்சர், ஒரு டிஜிபி, ஒரு காவல்துறை மட்டுமே அதை சுருக்க முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? அல்லது மறைமுகமாக ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு தரப்பினரோட ஆதரவோட கஞ்சா கிடைக்குதான்ற கேள்வியும் எழுது. ஏன்னா அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி வந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்து. இப்போ அரசியல் பின்புலங்களோட தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான சம்பவங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கஞ்சா புழக்கமும் போதைப் பொருட்களுடைய புழக்கமும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தான் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மாசுவர்கள் சொல்லும் பொழுது கூட நீங்கள் அது மாதிரி யாராச்சும் விற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ரகசியம் காக்கப்படும், நீங்கள் தாராளமாக வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுவே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு புள்ளி வைக்க நான் வந்து அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற கேள்வி. நிச்சயமாக இந்த மாதிரியான தகவல்களை சொல்கிறவங்க உயிருக்கு ஆபத்து வரும். எவனும் வந்து சொல்ல மாட்டான். அதனால தான் வந்து தகவல்களை ரகசியம் காக்கணுன்றாங்க. ஏன்னா வந்து காவல்துறையிலே இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள் கஞ்சா விற்கிறவனோட, கஞ்சா கல்டிவேட் பண்ணுறவனோட தொடர்பில் இருக்காங்க. அதனால தான் பெரிய அளவில் புழக்கம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஒரு சிறிய அளவில் கஞ்சா விற்பனை இருக்குது, கஞ்சா உற்பத்தி இருக்குன்னா அது தனிநபர்களோட வேலை. ஆனால் பரந்துபட்ட அளவில் கஞ்சாவோட அவைலபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரோட மறைமுக ஆதரவு, ஆசீர்வாதம், ஒத்துழைப்பு இல்லாமல் அது நடக்காது. இது பேசிக் ட்ரூத்து. அதனால தான் வந்து உங்களுக்கு ரகசியம் காக்கப்படும்ன்றது. அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தகவல் சொல்கிறவங்களோட அடையாளத்தை வெளியில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரும் முன் வர மாட்டாங்க. நம்ம பார்க்குறோம் இந்த மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்காக போகிறவங்க கதை என்ன ஆகுது அப்படின்றது. பெரிய அளவில் சமூக விரோத காரியங்களை நடத்துகிறவங்க அதற்கு தடையாக வரக்கூடியவர்களை வந்து தீர்த்து கட்டுறதுன்றது சகஜம். இது உலகம் பூரா காலகாலமாக இருக்க விஷயம். உங்களுக்கு இது கஞ்சா மாதிரியான ட்ரேடெலாம் வந்து சாராயத்தை விட பல மடங்கு காசு சம்மந்தப்பட்ட விஷயம். பல 100 கோடி இல்லை, பல 1000 கோடி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இது போதைப் பொருளோட தொடர்பில் உள்ளது. அப்போ தகவல் சொல்கிறவங்கள யாருக்கு நீ தகவல் சொல்கிறியோ அவனுக்கு கூட உன் அடையாளம் தெரியக்கூடாது. அப்போ இருந்தால் தான் தகவலே சொல்லுவான், இல்லாட்டி அவன் வந்து சொல்ல போகிறான். ஆகவே அதெல்லாம் வந்து அமைச்சர் முதல்ல உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்ற கேள்வி. அமைச்சர் இல்லைங்க, யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மாசு இல்லை, யார் வந்தாலுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. முதலமைச்சரே கூட உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த லாபி அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான லாபி. பல 1000 கோடி பெருமானம் உள்ள பல 1000 கோடிக்கு பணம் புரளக்கூடிய ஒரு துறையில் அதுக்கு ஆபத்து வருதுன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இல்லை சார், அந்த பேட்டியை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்கள் முடிஞ்சால் புகார் கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு. இல்லை அப்படி அவர் சொல்கிறார், நான் எடுக்கல. இல்லை அப்படி அவர் சொல்லலை. இல்லை, ஏன்னா இதில் இந்த பேட்டியில் ஒரு டிப்ளமேட்டிக் இருக்குன்னு நான் சொன்னது காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி 0% கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை எடுக்கிறாரு. இதில் வந்து நீங்கள் எங்கேயாவது விற்கிறாங்க அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் சொல்கிறீங்கல்ல, அவங்க சொல்கிறவங்க வந்து நேரடியாக புகார் கொடுங்க, அவங்களுடைய ரகசியத்தை பாதுகாக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறாருல்ல. அப்போ அந்த விஷயத்தில் தான் எனக்கு இந்த அப்படி பார்க்கல. அது அப்படி அவர் சொல்கிறார் நான் நினைக்கல. அது அவர் 0 கல்டிவேஷன்றதெல்லாம் தவிர்த்துருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் அமைச்சர்கள் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. பேசி தான் போய் பிரச்சனையில் மாட்டுறாங்க. வாயை கொடுத்து மாட்டுறது இதெல்லாம் சமூகம் கொந்தளிச்சிருக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் 0 கல்டிவேஷனும் 100% கல்டிவேஷனும் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அதை சொல்லு. அவைலபிலிட்டி இருக்குன்னு போதே கவர்மெண்ட் முடியுது. நீங்கள் வந்து பார்டர்ஸ் எல்லாம் சீல் பண்ண முடியாது. நம்ம மாநிலத்தில் கல்டிவேட் பண்ணலனாலும் வேறு மாநிலத்தில் வந்து உள்ளே வரதான் போகுது. கல்டிவேஷன் இல்லைன்றதை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக்க முடியாது. எப்படி உள்ளே வருது, இந்த பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரதுக்கு மத்திய அரசு பொறுப்பு. இந்தியாவுக்கு உள்ளே வரதை மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே தான் பொறுப்பு.
ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்டை மாநிலங்கள்லேருந்து பெரிய அளவில் உள்ள வருது உங்களுக்கு வந்து. சேர்ந்து ஒர்க் பண்ணுறதன் மூலம் மட்டும்தான் இதை வந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான கோஆப்ரேஷனு, கூட்டு ஒத்துழைப்பு, அதன் மூலமாக தான் இதை குறைஞ்சபட்சம் இதை கட்டுப்படுத்த தான் முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒழிக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிச்சயமா அதில் இது வந்து நம்ம காலாகாலமாக இருக்க விஷயம். மனிதன் உயிரோடு இருக்க வரைக்கும் இது இருக்கும். இல்லை, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல சார். ஏன்னா முதல் காரணம் அரசு வந்து முறையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது, கட்டுப்படுத்தணுங்கிற பாயிண்டில் தான் இப்போ எல்லாருமே அதை பேசுகிறது. அப்போது இன்றைக்கி வந்து சிறுவர்கள்ட்ட, குறிப்பாக பள்ளி மாணவர்கள்ட்ட இன்றைக்கி அதிகமாக போதைப் பொருட்கள் வந்து புழக்கமாகிட்டு இருக்கு. இப்போ அதற்கு வந்து முதல் காரணமாக இந்த மாதிரியான கஞ்சா புழக்கத்தை மாணவர்கள்ட்டேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுதான் ஒரு படிக்கு மேலே வந்து மற்ற போதைப் பொருட்களுக்கு அந்த அடிக்ஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் உருவாக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும்ல, அந்த சீரியஸ்னஸ் ஏன் இல்லை? அதுதான் இப்போ பிரச்சனையா. இப்போ 4-5 ஆண்டுகளாகவே வந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இது வந்து பள்ளிகள் அருகில் விற்கப்படக்கூடிய போதைப் பொருள். வெறும் கஞ்சாவை பற்றி மட்டும் பேசுவாங்க. கஞ்சா இல்லாமல் பல விதமான போதைப் பொருட்கள் இருக்குது. குட்டியான இது நாக்கு வேற வேறு பேரை வச்சுக்கிறாங்க, மெத்துன்றாங்க. ஸோ இது இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ தான். இது வந்து அவன் அந்த ரீல்ஸ் போட்டதால் உங்களுக்கு அது தெரியுது. அது அடுத்த கட்டத்துக்கு இது போகுது. அரசுக்கு பொறுப்பு நிரம்ப இருக்கிறது. ஆனால் அரசுக்கு மட்டுமே பொறுப்புன்னு சொல்லிட முடியாது. இதை முழுவதும் ஒழிப்பது என்பது குறிப்பாக கஞ்சாவை இயலாதது. கட்டுப்படுத்தலாம், கணிசமான அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். அரசு மட்டுமே காரணம் இல்லை, ஆனால் அரசுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக அது சிவில் சமூகத்தின் கடமை. இதை நீங்கள் வெறும் இப்போ ஒரு போலீஸாக மட்டுமோ அல்லது ஒரு ஆட்சியாளர்களை நம்பியோ மட்டுமே இதை விட்டுட முடியாது. இது சிவில் சமூகத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது இது பிரதானம். ஏன்னா சுய ஒழுக்கமும் தனி மனித பங்கும் தான் இதில் பிரதானமாக பார்க்கப்படுது. ஆனால் இதில் வந்து அரசனுடைய கட்டுப்படுத்துதலுங்கிறது தான் இதில் பிரதானமாக பெரிய ரோல் இருக்குது. ஆமாம் சார். இப்போ அதோட சேர்த்து இன்னொரு பக்கம் இதில் அடிக்ட் ஆகிறவங்க ஏதோ ஒரு வகையில் தவறான வழியில் போய் இந்த மாதிரியான அடிக்ஷனில் உருவாகிறவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எத்தனை உருவாக்கியிருக்கிறாங்க, அரசு தரப்புலேருந்து அது முறையாக எத்தனை ப்ராப்பராக வந்து பயன்பாட்டில் இருக்குது, எத்தனை பேரை நீங்கள் வந்து இந்த மறுவாழ்வு மையத்துலேருந்து திருத்தி வெளியில் அனுப்பியிருக்கீங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா கூட இப்போ இல்லைல்ல. இப்போ அதுக்கு வந்து மதுவிலக்குத்துறையிலேருந்து கூட பெரிய அளவில் அதுக்கு எந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கலையே. அது பெரிய சப்ஜெக்ட் ஏன்னா வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து மதுவுக்கு தான் இருக்குது. பெரிய அளவில் கஞ்சா போதைப் பொருட்களுக்கு வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களோட எண்ணிக்கைக்கு இணையாக டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து அரசே வந்து அத்தகைய டி அடிக்ஷன் சென்டர்ஸை வந்து அனுமதிப்பதில்லை. ஏன்னா அவ்வளோ டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வருதுன்னா அவ்வளோ பேர் போதைக்கு அடிமையாக இருக்கானான்னு வருது. குடிக்கு அடிமையானதை கூட வந்து அரசு வந்து கண்டுக்குது பெரிய அளவில் வந்து அது சமூக பிரச்சனை. ஆனால் இது வந்து ஒரு சமூக தீமையாகவே மாறிப்போச்சு. மிகப்பெரிய அளவில் சமூக பாதிப்பது. இந்த ரீல்ஸ் போட்டு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வந்து இது எந்த கவர்மெண்ட்டுமே வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸை அதிகப்படுத்துறதை விரும்பாது. அதோட அர்த்தம் என்னவாக இருக்கும்? அந்தளவுக்கு உங்கள் ஊரில் கஞ்சா அடிச்சு சுற்றின்னு இருக்கானுங்களா, அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாக இருக்கா சமூகம், அப்படின்னா அது கவர்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, என்ன பெரிய திராவிட மாடல்னு கேள்வி வரும். எந்த ஒரு அரசுமே, அதுவும் இந்த அரசு குறிப்பாக, அத்தகைய உங்களுக்கு வந்து குடி அல்லாத மற்ற போதைப் பொருட்களுக்கான மறுவாழ்வு மையங்கள், டி அடிக்ஷன் சென்டர்ஸை தேவையான அளவுக்கு எந்த காலத்திலையும் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள். வேண்டுமானால் தன்னார்வ அமைப்புகள், கார்ப்பரேட்ஸ், சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் கீழே யாராவது சில தனிநபர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது இதுக்கு பலியாக இருப்பாங்க, அவங்க செல்வந்தர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வேணால் வந்து லைசன்ஸ் வாங்கி நடத்தலாம். பட் அது கூட வந்து ஒரு சிறிய அளவில் தான் இருக்க முடியும். பிரச்சனையாக தான் நம்ம இப்போ பேசணும். டி அடிக்ஷன் சென்டர்ஸை பற்றி பேச வேண்டிய நேரம் இது கிடையாது. இது ஒரு பெரிய சிக்கல். நான் ஒத்துக்கிறேன். 26 யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னாலும் இதை 4 மாதத்தில் 3 மாதத்தில் எலெக்ஷன் டாஸ்மாகுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த மறுவாழ்வு மையத்தை உருவாக்குறதுல அரசு அந்தளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணி கவனம் செலுத்தியிருக்கா? இல்லை, இந்த மறுவாழ்வு மையங்கன்ற கான்செப்டே கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும், திமுகவானா திமுக யார் வந்தாங்கன்னாலும் மறுவாழ்வு மையங்கன்ற கான்செப்டே அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது இருக்கிற கவர்மெண்ட் சென்டர்ஸே போதுங்கன்னுவாங்க. டி அடிக்ஷன் சென்டர்ஸை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா பேசுனாங்கன்னா, உங்கள் ஊரில் அவ்வளோ பேர் குடிச்சிட்டு சுற்றுறானா, அவ்வளோ பேர் கஞ்சா அடிச்சிட்ருக்கானா, போதைப் பொருளுக்கு இவ்வளோ பேர் அடிமையாகும் சமூகத்தில், அப்போ ஏதோ நாங்கள் திராவிட மாடலில் அது இதுன்னு கதை அழகுறீங்க, நாரி கிடக்குதாகும் சமூகம்னுவான். அதனால் வந்து யாரும் ஸ்டாலினோ எடப்பாடியோ யாருமே, ஏன் நாளைக்கு விஜய் வந்தால் கூட தொட மாட்டாங்க. அதை அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து, நீங்கள் மறுவாழ்வு மையங்கிற சப்ஜெக்டை இப்போ பேசாதீங்க. அதற்கான தருணம் எதுவும் இல்லை. இப்போ கவர்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து அக்ரெசிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இதுக்கு எதிரான ஒரு போரை தொடுக்கணும். தெர் மஸ்ட் பி வார் அகேன்ஸ்ட் ட்ரக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வைகோ சொன்னது கரெக்டுங்க. இது பஞ்சாபாக மாறிடக்கூடாதுன்றாரு. எனக்கு தெரிஞ்சது பஞ்சாபாக மாறிக்கிட்டு இருக்கு.
இப்படி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் சார். கிட்டத்தட்ட இது வந்து அவர் வந்து வைகோ வந்து ரொம்ப கண்ணியமாக அதை சொல்கிறாரு. இப்படி சொல்லலாம் நீங்கள் இப்படியே போச்சுன்னா இது பஞ்சாபாக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. வைகோ சொல்கிறாரு பஞ்சாபாக மாறுறதை இப்படியே போச்சுன்னா தடுக்க முடியாது. வைகோவோட ஸ்டேட்மெண்ட்டு பஞ்சாபாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும்ன்றாரு. அதோட அர்த்தம் என்ன? அப்போ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தானே. பஞ்சாபில் வந்து மோசமான நிலைமைன்றாங்க. பஞ்சாப் வந்து நம்ம மக்கள் தொகையில் பாதி தான். நம்ம 8 கோடி மக்கள்லாம் அவங்களுக்கு 3 crores தான். அடிப்படையில் அது ஒரு வேளாண் சமூகம், அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, பிரதானமாக விவசாய சமூகம். அது கிராமங்கள் தோறும் பரவி இருக்குன்றான். கிராமம் பரவி இருக்கு. அது வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு காரணம் தான். மொத்த பழியும் தூக்கி பாகிஸ்தான் மேலே போட முடியாது. அது வழக்கம் போல செய்யுது. அது எப்பவும் அது ட்ரோனில் விடுறான், அதில் விடலாம், கதை விடுறாங்க. அது மட்டுமே காரணம் இல்லை, பல காரணங்கள் வந்துருச்சு உள்ள உங்களுக்கு. அதுக்கு இங்கே உள்ளவங்க இந்த பார்டர்ஸில் இருக்கிறவங்க கண்ட்ரோல்டாக இருந்தாங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி வரப்போகுது கேள்வி. அப்போ கன்சிஸ்டன்ட் சப்ளை இருக்குன்னா அது எப்படி அப்போ அது எதோட பொறுப்பு? அப்போ காவல் போலீஸில் கணிசமான அளவு அல்லது ஒரு செக்ஷன் வந்து அது உறுதுணையாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ வைகோவோட அந்த கால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வேக்கப் கால். பஞ்சாப் மாதிரி ஆயிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. இது இப்படியே போச்சுன்னா பஞ்சாபாக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. 26 தேர்தல் அறிக்கையில் திமுக, அண்ணா திமுக, விஜய், சீமான் 4 பிளேயர்ஸ் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க உறுதிமொழிகளை கொடுக்கணும். சமூகம் கேட்கணும் அவங்கள. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்போ இருக்க நடவடிக்கைகள் போதாது. பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய பிரச்சனை. மேனிஃபெஸ்டோவில் சொல்லணுன்றேன். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் பத்தாது, பட் மேனிஃபெஸ்டோவில் சொல்லணும். மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறதால என்ன வந்துட போதான்றது தவறான ஆர்குமெண்ட்டு. நீ மேனிஃபெஸ்டோவில் சொல்லிட்டு செயல்படுத்தவும் செய்யணும். பட் கண்டிப்பாக முதல் ஸ்டெப் மேனிஃபெஸ்டோவில் சொல்லணும். நீங்கள் எதோ வாக்குறுதி கொடுக்குறீங்கல்ல, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குன்ற வாக்குறுதியும் அது என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்கன்றது ஒரு விளக்க உரையும் அதில் 2 கட்சி 4 கட்சியுமே கொடுக்கணும். அது ஏதாவது தமிழக அரசியல் களம் 3 மாதத்தில் தேர்தல் 4 மாதத்தில் வரப்போகுது. நமக்கு வந்து நம்முடைய தேர்தல் பரப்புரையில் இந்த வாக்குறுதி ஒரு முக்கியமாக இடம் பெறணும். அதுக்கு சிவில் சமூகம் இந்த கட்சிகளை வந்து வற்புறுத்தணும், வலியுறுத்தணும், உழுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா அப்போ தான் கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு பொறுப்பு வரும் ஆட்சியாளர்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து பெரிய அளவில் ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் இதை ஒழிக்க முடியும். ஆனால் அது மட்டும் பத்தாது, சிவில் சமூகமும் ஒத்துழைக்கணும். பட் சிவில் சமூகம் எவ்வளோ தான் ஒத்துழைச்சாலும் அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து அதுக்கான முன்னெடுப்புகள் இல்லைன்னா செய்ய முடியாது. அதிகாரத்தில் இருக்கவங்க எவ்வளோ முன்னெடுப்பு எடுத்தும் சிவில் சமூகம் ஒத்துழைக்கலன்னா அப்பயும் செய்ய முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் இதை செயல்பட பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை. சரியான தருணம் இது தேர்தல். அப்போ இதற்கான ஒரு திட்ட வரையறை, இதற்கான ஒரு வாக்குறுதிகள், இதை ஒழிப்பதற்காகவே வந்து படைப்பிரிவுகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக யோசிக்கணும், புதிய சட்டங்கள் அந்த மாதிரி. பட் இருக்கிற சட்டங்களை வச்சே நம்மளால் அமல்படுத்த முடியும். ஆனால் இது வந்து மனித குலம் இருக்க வரைக்கும் இது இருக்க தான் போகுது. குறைக்கலாம், கணிசமான அளவு நம்ம குறைக்கலாம். சரி சார். இப்போ இதில் வந்து குறிப்பாக இதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க அப்படின்றது 17 வயது உடையவர்கள் தான். அப்போ பெரும்பாலும் வந்து இவங்களுடைய பிறப்பு அப்படின்றது 2000 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இந்த 2K கிட்ஸில் பிறந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக இது மாதிரியான ஒரு விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்களை வந்து அதை பாடல்களை அதில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக ப்ரொமோட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான போதைப் பொருட்களை போட்டுட்டு அதில் வந்து இது மாதிரி கத்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுற விஷயம், இது எல்லாமே வந்து இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நார்மலைஸ் பண்ணுற சூழல் வந்துச்சு நான் நம்பலை. பட் அதை நோக்கி போகுது. ஏன்னா சமூக ஊடகங்களோட ரோல் இதில் பெரிய ரோல் இருக்குது. அவன் அந்த குற்ற சம்பவத்தை செய்கிறத விட அவனுக்கு வந்து அதை ரீல்ஸ் எடுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்குது. இப்படி பார்க்கலாம் நீங்கள். அந்த ஒருவேளை நமக்கு இன்ஸ்டாகிராம்ன்ற சிஸ்டம் இல்லை, மொபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேபி இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கும். ஏன்னா அவன் அந்த குற்ற செயலை செய்கிறத தாண்டி தன்னை வந்து அதை வெளி உலகத்துக்கு ஒரு ஹீரோயிசமாக அதை காட்டுறான். அதை எடுத்து இன்ஸ்டாவில் போடுறான். இன்ஸ்டாவில் போட்டால் உலகம் பூரா பரவுது. அந்த பவர் வந்து அவனுக்கு தெரியுது, அந்த பப்ளிசிட்டியோட பவர் தெரியுது. அப்போ மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்ரம் வெளியில் வருது. அதே ஒரு வித போதையாக இருக்குது. அது ஒரு போதை. இந்த போதையை தாண்டி அது ஒரு போதை. குற்ற செயலை வந்து பிரபல்யப்படுத்துறத, குற்ற செயலை வந்து பப்ளிசைஸ் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு போதை கிடைக்கிது. பட் ஆஃப்கோர்ஸ் அது செகண்டரி. முதல்ல அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கஞ்சாவோட அந்த தன்மை, அதன் பிறகு அதை பப்ளிசைஸ் பண்ணுறது. எல்லா தொழில்நுட்பத்துலேயும் ஒரு தீமை இருக்கும்ல. இது அந்த மாதிரி மனிதன் அதை ஒழுங்காக பயன்படுத்தினானா, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினானா அற்புதங்களை சாதிக்கலாம். தீய காரியத்துக்கு பயன்படுத்தினானா சமூக நாசமாக போகும். 2வது பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கிறான். ஸோ இதுக்கு வந்து அந்த ஊடகத்தையோ தொழில்நுட்பத்தையோ நம்ம காரணம் சொல்ல முடியாது. அடிப்படையில் பேச வேண்டியது மனித வக்ரம், மனித மனதின் வக்ரம். ஒருத்தனை சக மனிதனை வெட்டுறது பாவம்னா அதை வீடியோ எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய பாவம். அப்புறம் அதை சாதித்த மாதிரி தம்சம் காமிக்கிறது. அப்போ மனிதன் வந்து மிருகமாகிறான்.
அதில் அவன் சட்டப்படி 18 வயது இல்லைன்னும் போது அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி திருத்துவீங்க? இது சமூகத்தோட பொறுப்பு என்ன? எத்தனை பேர் உள்ளே வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதில் ஈடுபட்டிருக்கவங்களுடைய சில கதைகள் எல்லாம் கேட்டால் இது புறையோடி போயிருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற கதைகள் வேறு மாதிரி இருக்குது. பல விஷயங்களை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை கிலோ. நான் அதான் சொல்கிறேன், வர நல்ல நேரம் நமக்கு இப்போ தேர்தல் வருது. தேர்தலில் சமூகம் இதை கேட்கணும். 4 கட்சிகள் கட்டி 4 முனை போட்டின் போது எப்படி செய்ய போகிறீங்க? கமிட் பண்ணுங்கள் இதை பற்றி. வெறுமனே மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் லாவணி கச்சேரி பாடிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும், இன்னொரு பஞ்சாபாக தமிழ்நாடு உருவாயிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், அனுபவமிக்க தலைவர் நம்முடைய வைகோ அவர்கள் சொல்கிறாருன்னா அதில் அதை சீரியஸாக எல்லா கட்சிகளும் எடுத்துக்கணும் தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம் கூட. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேக்கி மிக்க நன்றி. நன்றி கிலோ, நன்றி.